வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கம்யூனலிசம் அண்ட் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா, அதாவது வகுப்புவாதம் மற்றும் தேச பிரிவினை இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் முக்கியமான டாப்பிக்கு. 36 கொஸ்டின் நம்மள்ட்ட வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்து ரொம்ப ஹாட் டாப்பிக்காக இருக்குது. இந்த பாகிஸ்தான் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு, இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஏன் பிரித்தோம், 36 கொஸ்டின் இருக்கிறதுனால அதை நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதில் என்னென்னா எதுக்காக பாகிஸ்தானை பிரித்து கொடுத்தோம் அப்படிங்கிற ஸ்டோரியை நம்ம 1857 முதல் இந்திய சுதந்திர போர்னு நம்ம சொல்லுவோம். பிரிட்டிஷ் வந்து சிப்பாய் கழகம் சொல்லுவாங்க. இந்த சிப்பாய் கழகத்தில் எல்லாருமே எதிர்த்து, ஒட்டுமொத்த வட இந்தியாவும் எதிர்த்து போராடுறாங்க. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி எதிர்த்து. தமிழ்நாட்டில் போராடலை, ஏன்னா நம்ம 1806 தரமாக பண்ணிட்டோம் வேலூர் கழகம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆளுகள்லாம் சண்டை போட்டாங்க. இப்போ 1857 பொறுத்த வரைக்கும் சிப்பாய்கள்லாம் சேர்ந்து சண்டை போடுறாங்க. யாரை தலைவர்னு சொல்கிறாங்கன்னா இரண்டாம் பகதூர் ஷா, அவர் தான் வந்து இந்தியாவினுடைய அரசர்னு சொல்கிறாங்க. அப்போது ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா முஸ்லீம்ஸ் எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க சண்டை போட்டது யார், முஸ்லீம்ஸ் தானே. அப்போ முஸ்லீம்ஸை எவ்வளோ அடித்து ஒடுக்க முடியுமோ அவ்வளோ அடித்து ஒடுக்குறாங்க. இதுக்கப்புறமா டபிள்யூ ஹண்டர், நம்ம எஜுகேஷனில் ஹண்டர் கமிஷன் ஒருத்தரை பார்த்துருப்போம் 1882. அந்த ஹண்டர் ஒரு புக் எழுதுறார் 1871, இந்தியன் முசல்மான் அப்படிங்கிறது அந்த புக்கோட பேர். அதில் என்ன சொல்கிறாருன்னா முஸ்லீம்கள் வந்து ரொம்ப பாவம், அப்பாவிகளாக இருக்காங்க, பாதிக்கப்பட்டாங்க, இந்துக்கள் தான் அவங்களை தூண்டி விட்டு சண்டை போட வச்சாங்க. முன்னாடி அவங்க நினச்சது என்னன்னா சண்டை போட்டது முஸ்லீம்ஸு, இந்துக்கள் அப்பாவின்னு நினச்சாங்க. அப்போது ஹிந்து ஃபேவர்டு பாலிசி, இந்த இந்தியன் முசல்மான் புத்தகத்துக்கு அப்புறமா அவங்க முஸ்லீம் ஃபேவர்டு பாலிசி எடுக்கிறாங்க. இதனால தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிக்கப்படுகிறது. ஸோ 1871 அப்புறம் கிராஜுவலாக சர் சையத் அகமது கான் அவருடைய நோக்கம் பார்த்தோம்னா எப்படியாவது படிக்க வைக்கணும் அப்படிங்கிறத நோக்கமாக இருக்குது. அப்போ படிக்க வைக்கணும்னா பிரிட்டிஷ் கூட சேர்ந்துருக்கணும். அப்போ அவர் பிரிட்டிஷ் கூட சேர்ந்துருக்காரு. காங்கிரஸ் கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் வந்ததுக்கப்புறம் யுனைடெட் இந்தியா பேட்ரியாட்டிக் அசோசியேஷன், அதாவது தேச பற்றாளர்களுக்கு சங்கம் சொல்லியே ஒன்றை வந்து 1888 சர் சையத் அகமது கான் ஆரம்பிக்கிறார். பிரிட்டிஷ் வந்து இவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வங்க பிரிவினை வருது. வங்க பிரிவினையில் 1905 வங்காளத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒரு பக்கம் முஸ்லீம் மெஜாரிட்டி கிழக்கு வங்காளம், இன்னொரு பக்கம் ஹிந்து மெஜாரிட்டி மேற்கு வங்காளம். இதை ஆதரித்து 1906 முஸ்லீம் லீக் தோற்றுவிக்கப்படுகிறது. அப்போ இந்த முஸ்லீம் லீக் தோற்றுவித்தோடனே அவங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னென்னா இடஒதுக்கீடு வேண்டும். எண்ணிக்கையை பொறுத்தல்ல, நீங்கள் எந்த அமைப்புக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறீங்களோ அந்த அமைப்போட முக்கியத்துவம் பொறுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 1909 செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார் முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதிகள் கொடுக்கப்படுது. இதை முகமது அலி ஜின்னா ஏற்றுக்கலை அந்த டைமில். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1916 முதல் உலக போர் டைமில் முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸும் ஒன்றா சேர்ந்து ஜாயிண்ட் டிமாண்ட் கொடுக்குறாங்க. நம்ம ஒன்றா சேர்ந்து போராடணும், நம்முடைய காமன் எனிமி பிரிட்டிஷ் தான் அப்படின்னு அந்தளவுக்கு ஒற்றுமையாக இருக்காங்க. இதுக்கப்புறம் போரில் துருக்கி தோற்றதுக்கப்புறம், ஏன்னா துருக்கி சுல்தான் உலக முஸ்லீம்களின் தலைவர், அப்போ துருக்கியை தோக்கடிக்கிறாங்க, துருக்கி அவமதிக்கப்படுகிறது. அப்போ தான் கிலாஃபத் மூவ்மெண்ட்டை காந்தி ஆரம்பிக்கிறார், மகாத்மா காந்தி. அப்போ கிலாஃபத் மூவ்மெண்ட்டை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா மகாத்மா காந்தி சொல்கிறாரு இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது, இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒத்துழையாமை இயக்கத்தை லான்ச் பண்ணுறாங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. 1927 சைமன் கமிஷன் ஒரு கமிஷன் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இந்த சைமன் கமிஷன் வரும்பொழுது நம்ம சேலஞ்ச் பண்ணுறோம், எதுக்கு சைமன் கமிஷன், அதில் இந்தியர்களே இல்லையே அப்படின்னு கேட்கும் பொழுது உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது, அரசியலமைப்பு ஏற்றக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கா, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியலமைப்பு உங்களால் இயற்ற முடியுமா அப்படின்னு பிரிகன் கேட்டுன்னு ஒருத்தர் கேட்குறான், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். அவன் கேட்டோடனே நமக்கே சொல்லுன்னு நேருதில்ல, மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ் எப்படி இருந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ மோதிலால் நேரு சேலஞ்ச் பண்ணுறார். அவர் கொண்டு வர்றாரு நேரு அறிக்கை 1928. அதில் முஸ்லீம்களுக்கு ரெப்ரசன்டேஷன் சம்மந்தமாக எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால ஆல் பார்ட்டி கான்ஃபரன்ஸ்லேயே ஜின்னா என்ன பண்ணுறாருன்னா 1928 எண்டுலேயே 14 அம்ச கொள்கையை முன்வைக்கிறார். இதை காங்கிரஸால் ஏற்றுக்க முடியல. இதுக்கப்புறமா ஜின்னா என்ன பண்ணுறாருன்னா காங்கிரஸ் விட்டு வெளியே வர்றாரு, முஸ்லீம் லீக்கில் சேர்ந்திருக்காரு. அப்போ முஸ்லீம் லீக்கோட கோரிக்கையாக 14 அம்ச கோரிக்கை வந்து முன்னாடி வைக்கிறாரு. இந்த டயத்துக்கு அப்புறம் 1935 வருது, 37 தேர்தல் நடக்குது. இந்த தேர்தலில் முஸ்லீம் லீக் சார்பாக முகமது அலி ஜின்னா இருக்காரு. தென் 1939 வந்து பார்த்தோம்னா காங்கிரஸ் 2ஆம் உலக போரில் சேர்ந்ததுனால ரிசைன் பண்ணுறாங்க. இதனால் வந்து பார்க்கும்பொழுது முகமது அலி ஜின்னா காங்கிரஸ் ரிசைன் பண்ண டேட்டை விடுதலை நாளாக கொண்டாடுறாரு. 1940 தனியாக பாகிஸ்தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஜின்னா வந்து டிமாண்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த கோரிக்கையை பிரிட்டிஷு 42 வந்த கிரிப்ஸு நிராகரிச்சிட்டார். 46 கேபினட் மிஷனு கொடுக்கல, முன்னாடியே 45 வேவல் பிளானும் கொடுக்கல. கடைசியில் ஜின்னாவுக்கு வேற வழியே இல்லாமல் நேரடி நடவடிக்கை நாளில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் தான் மகாத்மா காந்தி உட்பட காங்கிரஸில் எல்லாருமே மனசு விட்டு போய் இனிமேல் நம்மளும் பாகிஸ்தான் ஒன்றா இருக்க முடியாது, பிரிச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும்போது தான் மவுண்ட் பேட்டன் 1947 ஜூன் மாதம் 3ஆம் தேதி பாகிஸ்தான் என்ற தனி நாடு, இந்தியா தனியாக பாகிஸ்தான் தனியாக பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியையும் போடுறாரு.
அந்த கமிட்டிக்கு பேர் ராட்க்ளிஃப் கமிட்டி. ராட்க்ளிஃப் என்னப்பா ஒரு 6 மாசம் ஆகுமா அப்படின்னு கேட்டா 6 மாசத்துக்கு எனக்கு 6 நாள் போகுதுன்னு சொல்லிட்டு மேப்பை வச்சு சப்புன்னு ஒரு கோடை போட்டு விட்டாப்புல. அப்ப சரியா பிரிக்கல. ஒரு கிராமத்தை 2ஆ பிரிக்கிறாங்க, ஒரு வீட்டை 2ஆ பிரிக்கிறாங்க. இப்படி பிரிச்சா சண்டை வராதா? 5 லட்சம் பேருக்கு மேல செத்து போறாங்க. ஸோ பார்ட்டிஷன் வந்து பயங்கரமான ஒரு வயலன்ஸ்ல முடியுது. இதுல காஷ்மீரை யார் வச்சுக்கிறது அப்படிங்கிற சண்டை. இப்போ காஷ்மீரை யார் வச்சுக்கிறதுன்னு சொல்லும்போது காஷ்மீரோட அரசர் ஹரிசிங் ஒரு ஹிந்து, அவரு பாகிஸ்தான் கூட சேர்றதா இந்தியா கூட சேர்றதா தனியா இருக்கிறதா முடிவு எடுக்க மாட்டேங்கிறார். முடிவு எடுக்காத போதுதான் பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா பதான் ட்ரைப்ஸை ஏவி விட்டாங்க. ஸோ பதான் ட்ரைப்ஸ் அட்டாக் பண்ணோன்னே ஹரிசிங் நம்மள்ட்ட ஹெல்ப் கேட்கிறார். நேருஜி எப்படியா உதவி பண்ணுங்க, காஷ்மீரை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு. இங்க பாருங்க ஹரிசிங், அது உங்களுடைய நாடு, உங்களுடைய பகுதி, நீங்க இதை இந்தியாவோட சேர்த்தீங்கன்னா தான் என்னால் எதாவது பண்ண முடியும் அப்படின்னு கேட்ட உடனே வேற வழி இல்லாமல் ஹரிசிங் வந்து காஷ்மீரை நம்ம கூட சேர்க்கிறார். அப்பவும் நம்ம என்ன சொல்றோம்னா டிஃபென்ஸு, கம்யூனிகேஷன், ஃபாரின் ரிலேஷன் இது 3 தான் நாங்க பார்ப்போம், மற்றதெல்லாம் நீங்களே பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தனியா ஒரு ஆர்டிகல் தரேன்னு சொல்றாங்க. இந்த ஆர்டிகலை B.R. அம்பேத்கர் எழுத மாட்டேங்கிறார். அதனால தான் கோபால்சாமி ஐயங்காரை வச்சு அந்த ஆர்டிகல் மட்டும் எழுதுறாங்க, ஆர்டிகல் 370. பட் அந்த ஆர்டிகலை நம்ம 2018 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி ஸ்கிராப் பண்ணிட்டோம். ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை தூக்கியாச்சு, அதை மாநிலமா இருக்கிறத தூக்கியாச்சு, 2 யூனியன் பிரதேசமா நம்ம வந்து பிரிச்சுட்டோம். பட் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த காஷ்மீர் பிரச்சனை மட்டும் தீரவே மாட்டேங்குது. 48ல் முதல் அட்டாக் பண்ணாங்களா, அதுக்கப்புறம் 65ல் 2வது அட்டாக், இதுக்கப்புறம் பார்த்தோம்னா 71ல். பாகிஸ்தான் பிரிக்கும் போது என்ன பிரச்சனைனா பெரிய இமயமலை இருக்கு, இமயமலையில் இந்த பக்கம் ஈஸ்ட் பாகிஸ்தான், இந்த பக்கம் வெஸ்ட் பாகிஸ்தான். எப்ப இவ்வளவு பெரிய பாகிஸ்தான், ஒரு நாடு எப்படி இவ்வளவு தூரத்தில் இருக்க முடியும்? அதனாலதான் கிழக்கு பாகிஸ்தானுக்கும் மேற்கு பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்துச்சு. சண்டையில அகதிகள் நிறைய பேர் நம்ம நாட்டுக்குள்ள வந்தாங்க. அதனாலதான் இந்திரா காந்தி அம்மா 1971 பாகிஸ்தான் போர்ல வந்து உள்ள போக வேண்டியதாச்சு. பாகிஸ்தான் 2ஆக உடைக்கப்பட்டு பங்களாதேஷ்னு ஒரு நாடு பிறக்கிறதுக்கு நம்ம காரணமா இருந்தோம். ஸோ இதுதான் ஒரு ஷார்ட் ஹிஸ்டரி ஒய் இந்தியா பாகிஸ்தான் ஃபைட்டிங் அப்படிங்கிறதுக்கு. இப்போ நம்ம வந்து ஃபேக்ட் அண்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாம். பாகிஸ்தான் அப்படிங்கிற நோக்கம் 1930 யாருடைய பார்த்தீங்கன்னா முகமது இக்பால். இவர் தான் இந்த ஜாகே ஜதாத் அச்சான்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டை வந்து பாண்டவர் முகமது இக்பால். பட் அவர் தான் பாகிஸ்தான் ஒரு தனி நாடு வேணும்னு சொல்லி ஐடியா கன்சீவ் பண்ண. முழுக்க நம்ம முஸ்லீம் லீக் மேலே பழி போட முடியாது. ஈக்குவலி பார்த்தோம்னா ஹிந்து மகாசபா கான்ட்ரிபியூஷன். அப்போ இந்துத்துவா பாலிடிக்ஸ் இருக்கு, முஸ்லீம் பாலிடிக்ஸ் இருக்கு. இது 2 கடையில பிரிட்டிஷ் இருக்காங்க. ஸோ பிரிட்டிஷ் வந்து 2 பேர்த்தையும் மோத விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. அதனால தான் என்னன்னா பிரிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு. ஸோ பாகிஸ்தான் என்ற வார்த்தையை காயின் பண்ணது சௌத்ரி ரஹமத் அலி. பலரோட கேட்ட கேள்வி. இரு நாடுகள் கொள்கை சார் வாசிர் ஹசன் 12th புக்கில் பாக்ஸ் போட்டிருக்காங்க. 12th புக்கில் ஒரு பாடம் இருக்கு, அந்த பாடம் படிச்சாவே நிறைய கேள்வி ஆன்சர் பண்ணலாம். அடுத்து பாகிஸ்தான் நாடு கோரிக்கை. லாகூருடைய முஸ்லீம் லீக் மாநாடு எப்படி நமக்கு வந்து பூர்ண ஸ்வராஜுக்கு 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடோ அதே மாதிரியே லாகூர் முஸ்லீம் லீக் மாநாடு 1940 மார்ச் 23 முகமது அலி ஜின்னா அதில் தான் 2 நேஷன் தியரியை முன்னாடி வைக்கிறாரு. இதில் என்ன பியூட்டினா 40ல் தானே ஜின்னா வந்து தனி நாடு கேட்கிறாரு பாகிஸ்தான் சொல்லிட்டு 1939 பெரியார் வந்து தனி திராவிட நாடு வேணுங்கிற கோரிக்கையை முன்னாடி வச்சிட்டாரு. ஆனால் நம்ம கிடைக்கல. அடுத்தது இப்பரந்த கண்டத்தில் வாழும் இந்துக்களும் முஸ்லீம்களும் 2 சமூகங்கள் அல்ல, ஆனால் பல வழிகளில் இரு நாட்டினராக கருதல் வேண்டும் அப்படின்னு பாக்ஸ் கொஸ்டின் 12th புக்கில் வாசிர் ஹசன் வந்து சொன்னது. அடுத்து விடுதலை நாள் டிசம்பர் 22 1939 காங்கிரஸ் மினிஸ்ட்ரி ரிசைன் பண்ண நாள். எதனால் ரிசைன் பண்ணாங்க? செகண்ட் வேர்ல்டு வாரில் ஹிட்லர் போர் ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளை கேட்காமலே பிரிட்டிஷ் வந்து நம்மளை இன்வால்வ் பண்ணிட்டாங்க. வரல யாரை கேட்டு நீ போறல, நான் இந்தியா இருக்குன்னு கேட்ட, எங்களை கன்சல்ட் பண்ணியா அப்படின்னு காங்கிரஸ் மினிஸ்ட்ரி எல்லாம் ரிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த நாளை ஜின்னா கொண்டாடுறார் விடுதலை நாள் டிசம்பர் 22 1939. அடுத்து நேரடி நடவடிக்கை நாள் ஆகஸ்ட் 16 1946. ஆகஸ்ட் 15 47 சுதந்திரம். அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 16ஆம் தேதி நேரடி நடவடிக்கை நாள் அப்படிங்கிறது முகமது அலி ஜின்னாவனால பயங்கரமான கலவரம் வெடிச்சிருச்சு. இந்த கலவரத்தை ஹேராம் படத்தில் கமலஹாசன் சார் கவர் பண்ணியிருப்பாரு, ரொம்ப வயலன்ஸ். அடுத்து ஜூன் 3 திட்டம், மவுண்ட் பேட்டன் திட்டத்துக்கு இன்னொரு பேர் ஜூன் 3 திட்டம். ராட்க்ளிஃப் கமிஷன் போடாது, இவங்க தான் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கிறதுக்கான பவுண்டரி டிமார்கேஷன் கமிஷன், எல்லை பிரிப்பு ஆணையம். அடுத்து இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவர் என்று சரோஜினி நாயுடுவால் அழைக்கப்பட்டவர் யார் அப்படிங்கிறது கொஸ்டின். அந்த கொஸ்டினை நம்ம கொஸ்டின்லேயே வச்சு பார்த்துருவோம். 1937 47 வரையிலான காலம் பாகிஸ்தான் இயக்கம் ஒன்று சேர்ந்து வந்த தருணம். முஸ்லீம் லீக்கும் மக்கள் ஆதரவை பெற்றிருந்தது. எஸ், முஸ்லீம் லீக்குக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் ஆதரவு கிடைச்சது. ஆமாம், நம்ம இருக்க முடியாது, பிரிஞ்சு போய் தான் ஆகணும்னு பார்டரில் இருக்கவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நாட்டில் எல்லா முஸ்லீம்களும் கிடையாது, பார்டரில் இருக்கவங்களுக்கு. அந்த பக்கம் பஞ்சாப், நம்ம 2 பஞ்சாப் இருக்குது, அதே மாதிரி ரெண்டு வங்காளம் இருக்குது. பஞ்சாபையும் வங்காளத்தையும் தான் பிரிக்கிறோம் நம்ம. நவீன பாகிஸ்தானில் அரசியல் மற்றும் மத கருத்துக்கள் ஒன்றிணைந்து இருந்தன. நவீன பாகிஸ்தானில் அரசியலும் இருக்கு, மத கருத்துக்களும் இருக்கு. ஸோ அப்போ 2மே கரெக்டு, சரியான வழக்கம். அடுத்து எந்த கருத்தியல் இந்திய ஒற்றுமையை அச்சுறுத்துகிறது? அச்சுறுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா வகுப்புவாதம்.
மக்களாட்சி நம்மளை அச்சுறுத்தாது. ஒற்றுமைக்கு மக்களாட்சி இருந்தால் எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம். இன்னும் மக்களாட்சினா மக்கள் கையில் அதிகாரம் இருக்கிறது, நம்ம தான் ஓட்டு போடுறோம், நம்ம தான் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ இது வராது. பொது உடைமை எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்கணுங்கிறது, அப்போ இதுவும் நமக்கு அச்சுறுத்தல் கிடையாது. அதே மாதிரி சோசியலிசம் அப்படிங்கிறதா நமக்கு கம்யூனிசத்தினுடைய ஒரு பாட்டு தான் சோசியலிசம் அப்படிங்கிறது. கம்யூனிசம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் பாட்டு, சோசியலிசம்ங்கிறது ஒரு அளவுக்கு. இப்போ நம்மளாம் சோசியலிசத்தை ஃபாலோ பண்ணுறோம். அடுத்து இது 12th புக்கில் அப்படியே ஃபேக்டாக இருக்குது. 1937ஆம் ஆண்டு தேர்தலில் முஸ்லீம் லீக் பெற்ற முஸ்லீம் வாக்குகளின் எண்ணிக்கை சதவீதம் எவ்வளோன்னா 4.8%. இதில் 1935 தேர்தல், இந்த 35 சட்டம், அதன்படி 37 தேர்தல். அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா மொத்தம் 11 மாகாணங்கள் இருக்கு. மாகாணத்தில் தான் நமக்கு சுயாட்சி கொடுத்துருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் 1920 தேர்தலில் நிற்கலை. ஏன்னா 19 மாண்டேக செல்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா இரட்டை ஆட்சியை கொடுக்குது. இரட்டை ஆட்சியை காங்கிரஸ் எடுத்துக்கல. பட் 35 கொடுத்த தன்னாட்சி முழுசா நம்மள வந்து என்னன்னா ஒரு ப்ராவின்ஸை நம்ம கையில் கொடுத்துறாங்க. நீங்க தான் சீஃப் மினிஸ்டர், நீங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதை காங்கிரஸ் எடுத்துக்கிறாங்க. 11 மாகாணத்தில் 7 மாகாணத்தில் வெற்றி பெறாங்க. மீதி 2 மாகாணத்தில் கூட்டணி. ஆக மொத்தம் 9 மாகாணங்களில் ஆட்சி அமைக்கிறது காங்கிரஸ். முஸ்லீம் லீக் வந்து பார்த்தோம்னா பர்சன்டேஜ் வைஸ் 4.8% தான் அந்த எலெக்ஷனில் கிடைச்சிருக்கு. ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் டூ ஐஸ் ஆஃப் பியூட்டிஃபுல் பிரைட் ஆஃப் இந்தியா. இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்திய மணப்பெண்ணின் அழகான 2 கண்கள் சொன்னவர் சர் சையத் அகமது கான். அந்த அளவுக்கு அவர் ஒற்றுமையை வந்து பேணியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த கொஸ்டின் புக்கில் இருக்காது. வங்காளத்தில் முதல் முஸ்லீம் இயக்கமான முகமதிய இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1855. சரியா, பெங்காலில் தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்து இதுவும் புக்கில் இருக்காது. எந்த காங்கிரஸ் மாநாட்டில் வகுப்புவாத பிரதித்துவம் கவரி என்ற மசோதாவை முகமது அலி ஜின்னா கொண்டு வந்தார்? 1909 தான் இவங்க என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், அதாவது முஸ்லீம்களுக்கு தனி தொகுதிகள் அப்படிங்கிறது 1909 தான் வருது. அப்போ அதுக்கு அடுத்த வருஷமே அவர் அதை எதிர்த்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். 1910 அலிகார் இயக்கம் சர் சையத் அகமது கான் தலைமையின் கீழ் வகுப்புவாதத்தை உருவாக்கியது. 1875 அலிகார் இயக்கம் சர் சையத் அகமது கானுடையது. அவர் வந்து பார்த்தோம்னா வகுப்புவாதத்தை உருவாக்கியது அப்படின்னா உருவாக்கியது, ஆனால் அவருடைய நோக்கம் அது இல்லை. அவர் என்ன நினைக்கிறாருன்னா முஸ்லீம்ஸை எஜுகேட் பண்ணணும்னு நினைக்கிறார். பட் ஆனால் அது தப்பா போயிடுச்சு. பிரிட்டிஷ் வந்து அது மிஸ்யூஸ் பண்றாங்க. அது பாகிஸ்தான் உறுதுணை செய்தது. எஸ், சர் சையத் அகமது கான் தன்னுடைய நடவடிக்கைகளுக்கு பிரிட்டிஷாரை சார்ந்திருந்தார். இது பிரிட்டிஷார் முஸ்லீம் வகுப்பாதம் கொண்டு வர வைத்தது. அவர் பிரிட்டிஷை சார்ந்து இருந்தார். ஏன்னா ஒரு பக்கம் ஹிந்துஸ் மட்டும் படிச்சு வேலை வாங்கி நல்லா இருக்காங்க, ஆனா முஸ்லீம்ஸ் வந்து படிக்கல நல்லா இல்லை அப்படின்னா பிரிட்டிஷை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால படிக்கணுங்கிறது சர் சையத் அகமது கானுடைய கருத்து. ஆனால் பிரிட்டிஷ் அழகா டிவைட் அண்ட் ரூல் பிரித்தாளும் கொள்கையை பயன்படுத்தி ஈஸியா மேனிபுலேட் பண்றாங்க சர் சையத் அகமது கான. ஸோ இப்போ ரெண்டுமே சரியான வழக்கம். பிரிட்டிஷ் இந்தியாவில் முதலில் முஸ்லீம்களுக்கான தனிநாடு கோரிக்கையை யார் வச்சா அப்படின்னு பார்த்தோம்னா முகமது இக்பால். ஏற்கனவே அந்த ஃபேக்ட்ல சொன்னேன். அவர் தான் முதல்ல கேட்டாரு. வேர்டை காயின் பண்ணது ரஹமத் அலி. தனிநாடுகள் 2 நேஷன் தியரியை முன் வச்சது முகமது அலி ஜின்னா 1940. பிரிச்சு கொடுத்தவர் மவுண்ட் பேட்டன். ஆப்ஷன் சூப்பரா செட் பண்ணியிருக்காங்க. ஜூன் 3 பிளான். இன்னொன்று கமிட்டி வந்து பார்த்தோம்னா ராட்லிஃப் கமிட்டி. அடுத்து ஜின்னா அனௌன்ஸ் இஸ் 14 பிரின்சிபல். ஆக்சுவலா இது வந்து பார்த்தோம்னா 1929 மார்ச் மாசம் தான் இதுக்கான ஆன்சர் கொடுத்திருப்பாங்க. ஜின்னாவோட 14 அம்ச கொள்கை. ஆனா அனைத்து கட்சி கூட்டத்திலேயே அவர் முதல்ல சொல்லியிருக்காரு. இவர் முஸ்லீம் லீக் சார்பா எப்ப முன்னாடி வைக்கிறான்னு பார்த்தோம்னா 29 மார்ச் மாசம் தான். பட் அனைத்து கட்சி கூட்டத்தில் சொல்றது டிசம்பர் 31 1928. இந்த 28 தான் நேரு அறிக்கை கொடுக்கப்பட்டது. அந்த நேரு அறிக்கை பிடிக்காம தான் ஜின்னா வந்து என்ன பண்றாரு 14 அம்ச கோரிக்கையை அவர் முன்னாடி வைக்கிறார். இது 12th புக்ல அப்படியே புக் பேக் கொஸ்டின். அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்த சர் சையத் அகமது கான் தொடக்கத்தில் காங்கிரஸ் எதிர்த்தார். +2 புக்ல இந்த லைன் அப்படியே இருக்கு. இந்த லைன் இல்ல. 1909 தோற்றுவிக்கப்பட்ட பஞ்சாப் இந்து சபையானது இந்து மத வகுப்புவாத அரசியலுக்கு அடித்தளமிட்டது அப்படின்னா தவறுன்னு கொடுத்திருக்காங்க. இது சரிதான். பஞ்சாப் இந்து மகாசபை இந்து மத வகுப்புவாத அரசியலுக்கு அடித்தளமிட்டது என்பது சரியான ஒண்ணு. கீ தப்பா கொடுத்திருக்காங்க. அடுத்து சரியானவை கேட்கறாங்க. எல்லைப்புற மாகாணங்கள் மற்றும் பலுசிஸ்தானில் உடனடி சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். இதுவும் 12th புக்ல இருந்து அப்படியே எடுக்கப்பட்டது. அதுல இருந்து பார்த்தோம்னா முஸ்லீம்கள் ஒரு 3 பாயிண்ட் இருக்கும். அந்த 3 பாயிண்ட்ல முஸ்லீம்களின் அரசியல் உரிமைகளை பாதுகாத்து மேம்படுத்துவது அப்படிங்கிறது புக்ல அப்படியே இருக்கக்கூடியது. முஸ்லீம் லீக்கோட நோக்கம். தென் இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் மற்றும் பிற சமூகங்களுக்கிடையான நட்பு உணர்வுகளுக்கு எதிராக நடத்தல். நட்புணர்வுகளுக்கு எதிராக நடக்கிறது இல்ல, நட்புணர்வோடு நடத்தல். அப்ப இது வராது. 3வது பாயிண்ட்ல இது ஒரு பாயிண்ட தப்பா கொடுத்திருக்காங்க. லைட்டா ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆங்கில அரசாங்கத்தின் மீதான விசுவாச உணர்வுகளை இந்திய முஸ்லீம்களிடையே உருவாக்குதல். டு ப்ரமோட் அமாங் இந்தியன் முஸ்லீம் ஃபீலிங்ஸ் ஆஃப் லாயல்டி டுவர்ட்ஸ் தி பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டிஷ் மேல லாயல்ட்டி உருவாக்குறது என்பது சரியான ஒன்று. அப்போ 2 and 4 இஸ் கரெக்ட். 3 வந்து பார்த்தோம்னா ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து தவறான ஒன்று. அப்போ 2 and 4 இஸ் கரெக்ட்.
அடுத்து பாகிஸ்தான்ங்கிற வேர்டை காயின் பண்ணவர் ரஹமத் அலி. ஏற்கனவே நம்மள்ட்ட கேட்டது என்னன்னு பார்த்தோம்னா இக்பால் அப்படிங்கிறது ஐடியா பாகிஸ்தான், வேர்டு காயின் பண்ணது ரஹமத் அலி. டெல்லியில் நடைபெற்ற முஸ்லீம் லீக் கூட்டத்தில் 14 அம்ச திட்டத்தை யார் முன் வச்சா? அவ்வளோ ரொம்ப சிம்பிளான கேள்வி. முகமது அலி ஜின்னா. அடுத்து முஸ்லீம் லீக் டிசம்பர் 22, 1939 மீட்பு நாளாக டே ஆஃப் டெலிவரன்ஸ் கொண்டாடியது. எஸ், அந்த நாள் தான் காங்கிரஸ் ரிசைன் பண்ணாங்க. இந்தியாவின் வைஸ்ராய் இந்திய தேசிய காங்கிரஸை கலந்தாலோசிக்காமல் இந்தியாவும் 2வது உலகப் போரில் இணைந்ததாக அறிவித்ததினால் அனைத்து மாகாண காங்கிரஸ் அரசாங்கங்கள் தங்கள் எதிர்ப்பின் வெளிப்பாடாக அரசாங்க பொறுப்பிலிருந்து விலகினார். இந்த டைம்ல தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்றாரு பாபுஜி காந்திஜி கிட்ட, பாபுஜி வாங்க நம்ம சேர்ந்து போராடுவோம், பிரிட்டிஷ் நம்ம அடிக்கலாங்கிறாரு. ஆனா மகாத்மா காந்தி வேண்டாம் சுபாஷ், இது நம்ம முதுகுல குத்தக்கூடாது, சரியான நம்ம அவங்களே பிரச்சனைகள் இருக்காங்க, ஏன் நம்ம பிரிட்டிஷ் இந்த நேரத்தை எதிர்க்கணும், அவங்களே நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவங்க போகலைங்கிறதுனால தான் மகாத்மா காந்திக்கு கோவம் வந்து வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு 1942 கிட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட செய்யல் செத்து மடி அப்படின்னாரு. அடுத்தது பார்த்தோம்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து ஆன்சரு. ஸோ இதை படித்து பார்த்தாவே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இதில் நமக்கு நம்மளுடைய ப்ரையர் நாலேஜ் வச்சு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் இது முஸ்லீம் லீக், இந்து மகாசபா, ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் RSS சங்கம் ஆகியவை பாசிசம் பாயாசம் சொல்கிறாங்க இல்லையா, பாசிச வகுப்புவாதத்திற்கு காரணமாக இருந்தன. அதுதான் அந்த பேரா படித்தா ஆன்சர் பண்ணிடலாம். தட்ஸ் இட். பாகிஸ்தான் பிரிவினை கோட்பாட்டை முதலில் கூறியவர் முகமது இக்பால். ஏற்கனவே பல தடவை கேட்ட கேள்வி. அடுத்து which party observed the block day on July 1947 against partition of India? ஜூன் 3ஆம் தேதி இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கிறாங்க. ஜூலை 3ஆம் தேதி ஒரு மாசம் கழிச்சு கருப்பு தினமாக யார் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்து மகாசபாவுக்கு இது பிடிக்கல, எதுக்கு பாகிஸ்தான் பிரிச்சு கொடுக்குறீங்க, இந்தியா எல்லாம் நம்மளோடதுங்க அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்க்கிறாங்க. அடுத்து இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவர் என சரோஜினியால் புகழாரம் சூட்டப்பட்டவர் யாருன்னு பார்த்தா ஜின்னா. இதுதான் கொஸ்டினா போட்டிருந்தேன். ஸோ இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவர்னு சரோஜினி நாயுடு சொல்லியிருக்காங்க. 1916 முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸ் ஒன்னா சேர்ந்து ஜாயிண்ட் டிமாண்ட் கொடுத்த போது இந்த பக்கம் திலகரும் அந்த பக்கம் ஜின்னாவும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தான் ஜாயிண்ட் டிமாண்ட் கொடுக்குறாங்க. அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சியானது 1906ஆம் ஆண்டு எங்க டாக்கால தொடங்கப்பட்டது? தொடங்கினவர் யாருன்னு பார்த்தா ஆகா கான். அது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஆன்சர் தப்பா கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். அடுத்து எந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கான தனி பிரதிநிதித்துவம் செப்பரேட் எலக்டரேட் 1909 தனித்தொகுதினா என்னன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு நம்மகிட்ட ரிசர்வ்டு தொகுதி இருக்கும். ரிசர்வ்டு தொகுதியில் பெண்களுக்கோ எஸ்சிக்கோ எஸ்டிக்கோ ஒரு தொகுதி ரிசர்வ் பண்ணுறோம்னா நம்ம மட்டும்தான் நிற்க முடியும். யாருக்கு ரிசர்வ் பண்ணுறாங்களோ நம்ம மட்டும் தான் நிற்க முடியும், எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. ஆனால் முஸ்லீம் லீக்குக்கு கொடுத்த இந்த செப்பரேட் எலக்டரேட் ஃபார் முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தோம்னா யாருக்காக ஒதுக்கப்படுகிறதோ அவங்க தான் எலெக்ஷனில் நிற்க முடியும், அவங்க தான் ஓட்டும் போடணும். இன்னைக்கு அந்த கான்செப்ட் கிடையாது, எல்லாரும் ஓட்டு போடுவோம். அன்னைக்கு அவங்க என்னன்னா அவங்க மட்டும்தான் ஓட்டு போடணும்னு வச்சிருந்தாங்க. ஸோ அது 1909 கொண்டு வரப்பட்டது. இதை கொடுத்தவர் மிண்டோ. அதனால தான் மிண்டோவை என்ன சொல்லுவோம், ஃபாதர் ஆஃப் கம்யூனல் அவார்டுன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக கம்யூனல் அவார்டுன்னு ஒன்னே வகுப்பாரியை கொடுத்தவர் யாருன்னு பார்த்தா 1932ஆம் ஆண்டு ராம்சே மெக்டொனால்டு கொடுத்தது என்னன்னா தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு. இது காந்தி எதிர்க்கிறார், நீ யார் அதை கொடுக்கறதுக்குன்னு கேட்கிறாரு. டாக்டர் BR அம்பேத்கர் குடு எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. 2 பேருக்கு இடையில பிரச்சனை வரும்போது தான் மகாத்மா காந்தி எரவாடா சிறைச்சில் உண்ணாவிரதம் போறார். அதை காம்ப்ரமைசன் பண்ணி தான் அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா பூனா ஒப்பந்தம்னு ஒரு ஒப்பந்தம் போடுறோம் 1932 செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி. அது வேற இடத்துல இருக்கு அந்த கண்டென்ட். இந்தியாவில் முதன் முறையாக தனி வாக்காளர் முறை சட்டம் கொண்டு வரப்பட்டது. ரிப்பீட்டடு வேற மாதிரி கேட்டிருக்காங்க 1909. அடுத்து ஒரு புக்கோட பேரு த கிரேட் ட்ராஜடி ஆஃப் இந்தியன் பார்ட்டிஷன். SS சர்மா தான் இந்த புக் எழுதியிருக்காராம். இன்னொரு புக் இருக்கு ட்ரெயின் டு பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு புக்கு, எழுதினவர் குஷ்வந்த் சிங். ஒரு 1000 பேர் டெட் பாடியோட ஒரு ட்ரெயின் பாகிஸ்தான் வந்திருக்கு. உடனே அந்த நாவலில் பிளான் பண்றாங்க இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு டெட் பாடியோட ஒரு ட்ரெயின் போகணும்னு சொல்லிட்டு ஹீரோ அதை தடுக்கிறார். ஏன்னா ட்ரெயினுக்குள்ள ஹீரோயின் இருக்காங்க. அப்படி அந்த கதையை முடிக்கிறார். த ஃபேமஸ் பேட்ரியாட்டிக் சாங் சாரே ஜஹான் சே அச்சா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, கேட்டால் நமக்கு அப்படி நாட்டுப்பற்று பயங்கரமாக இருக்கும். ரச்சகன் படத்தில் நரம்பேற மாதிரி ஒரு விடுதலை உணர்வு நமக்குள்ள பயங்கரமாக வரும். எப்படி ஜெய்ஹிந்த் பாட்டு கேட்குறோம் இல்லையா, தாயின் மணிக்குடி தாயின் கொடி, அந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய சாங்கு. அதை எழுதின முகமது இக்பால் தான் பாகிஸ்தான்கிற ஐடியா முதல்ல சொன்னவர் அவர் தான். அதுவரை நாட்டை பிரிவினை செய்யும் முயற்சிக்கு எதிராக இருந்த காந்தியடிகள் முஸ்லீம் லீக்கின் பாகிஸ்தான் கோரிக்கையை ஏற்றுக்கிட்டார். ஏன்? லீக் நேரடி நடவடிக்கையினால் ஈடுபட அழைத்ததோடு கல்கத்தாவில் கலவரங்கள், இந்த கல்கத்தா வயலன்ஸ் வெறுத்து போயிட்டார். சுதந்திர தின கொண்டாட்டம் இந்தியாவே கொண்டாடிட்டு இருக்கு. நம்ம எப்படி இந்தியன் படத்துல கப்பல் ஏறி போயாச்சுன்னு பயங்கரமா கொண்டாடுற மாதிரி பயங்கரமா கொண்டாடுறாங்க. மகாத்மா காந்தி எங்கேயுமே எதுலையுமே கொண்டாடாம நவகாலியில வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு எங்க வயலன்ஸ் இருக்கோ ஹார்ட் கோரா எங்க போனா காந்தியோட உயிருக்கு ஆபத்தோ அங்க போய் உட்காந்துருக்காரு. ஏன்னா
அவர் இருக்காருங்கிறதுனாலயாவது வன்முறை கைவிடப்படும், எல்லாருமே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தின்னு ஒரு படம் இருக்கு, பார்த்தோம்னா செமையா இருக்கு, இதெல்லாம் அழகாக கவர் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்தி ஒழுங்கமைக்கவும். வேவல் திட்டம், வேவலோட திட்டத்தை தான் சிம்லால பேசுறாங்க. ஸோ முதல்ல வேவல், அதுக்கப்புறம் சிம்லா, ரெண்டுலையுமே வேலைக்கு ஆகல 45ல். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா கேபினட் மிஷன் 46ல். இவங்களும் பாகிஸ்தான் தெரியாதுங்கிறாங்க. கேபினட் மிஷன் வந்து பாகிஸ்தானை பற்றி ஒன்றுமே சொல்லாதனால தான் ஜின்னாவுக்கு கோவம் வந்து ஆகஸ்ட் 16 46ல் நேரடி நடவடிக்கை இறங்குறாரு. அதுக்கப்புறம் தான் மவுண்ட் பேட்டன் வந்து பயங்கர பவரோட வர்றாரு. அவருக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்களே கிரவுண்ட் லெவலில் முடிவு எடுத்துக்கலாம், மேலே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்கு லண்டனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க. ஸோ மவுண்ட் பேட்டன் அழகா பிளானை போடுறாரு. ஜூன் 3 பிளான், 2ஆ பிரிச்சிடலாம். இன்னைக்கு நம்ம இப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம், கொஞ்ச நாள் தான் இருக்கு, எப்படா படிக்கிறது நமக்கு தோணுதுல. ஜூன் 3 சொல்றாரு இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஜூலை ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானை பிரிச்சு விட்டோம், 15 நமக்கு சுதந்திரம். அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒரு நாள் கூட தூங்கல ஜூன் 3 அப்புறம். எப்படா பிரிக்கிறேன்னு சொல்லி ஃபைல் எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் அவரே கிளியர் பண்ணியிருக்காரு. சரியா? ஸோ மவுண்ட் பேட்டன் வந்து ஜூன் 3 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் வாங்குறோம். ஆகஸ்ட் 29 1947 நம்ம B.R. அம்பேத்கருடைய டிராஃப்டிங் கமிட்டி வரைவுக்குள் அமைக்கப்படுகிறது. அப்படியே எல்லாம் சீக்வன்ஸா போகுது. தென் 1946 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிடம் அதிகாரம் தரப்படுமேயானால் அதன் விளைவு வங்காளத்தில் பூர்ண சுதந்திரம் அறிவிப்பது மட்டுமின்றி ஒரு இணையான அரசாங்கம் அமைக்கப்படும் அப்படின்னு த்ரெட்டன் பண்ணது யாருன்னு பார்த்தா சுகர்வாடி. சுகர்வாடி என்ன பண்ணாருன்னா, பாகிஸ்தானுடைய பிரதமர், அவர் ஈஸ்ட் பாகிஸ்தானை சேர்ந்தவர், அதாவது வங்காளம் அந்த பகுதியை சேர்ந்தவர், பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் இருக்கார் 56ல். பிரிவினையை காங்கிரஸ் அங்கீகரித்தது, சரியானவை. மவுண்ட் பேட்டன் ஜூன் 2 கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக ஜூன் 3, ஆனால் ஆன்சர் இல்லை, வேற எதுவும் ஆப்ஷன் இல்லை, அதனால சரியும் தான் வச்சுக்கணும். இந்த மாதிரியான கேள்வி குதர்க்கமான கேள்விகள் இருக்கும். The Act of 1947 provided for the creation of 2 independent dominions. எஸ், 2 உருவாக்குறாங்க, பாகிஸ்தான் இந்தியான்னு சொல்லி 2 டொமினியன் உருவாக்கிட்டாங்க. நேரு டெல்லி உடன்படிக்கை லியாகத் அலிகரனும் கையெழுத்து, நேரு லியாகத் பாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1950ல் என்னன்னா 2 பேர்த்தையும் பிரிச்சாச்சு, 2 பேர் தனித்தனியாக போயாச்சு, காஷ்மீருக்காக சண்டையும் வந்துருச்சு. எவ்வளவோ சொல்றாரு பட்டேல், சர்தார் வல்லபாய் பட்டேல், நம்மளே டீல் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு. நேரு கேட்கவே இல்லை, இது ஐநா சபையில் வச்சு தான் தீர்ப்புன்னு சொல்லி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா 1950ல் அவங்க வந்து காட்டு போடுறாங்க, நீங்க மைனாரிட்டிஸ்க்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அதாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும் பாதுகாப்பு தரணும், அதான் அதோடைய அப்ஜெக்டிவ். மார்ச் 1940 பாகிஸ்தான் ரெசல்யூஷன் வாஸ் பாஸ்ட் பை த ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் அட் இட்ஸ் எங்கன்னா லாகூர்ல நடைபெற்ற முஸ்லீம் லீக் மாநாடு. நமக்கு எப்படி லாகூர் வந்து 1929 பூர்ண சுவராஜ் வேணும்னு கேட்டோமோ அதே மாதிரி அதே லாகூர்ல வச்சு தான் 1940 ஜின்னா வந்து தனிநாடு வேணும்னு கேட்கிறாரு. 1947 இந்திய தேசிய காங்கிரஸ் பிரிவினைக்கு ஒப்புக்கொண்டது. ஏனெனில் எல்லாமே காரணம் தான், இருதேச கோட்பாடு அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஃபைனலாக ஏற்றுக்கிட்டாங்க. பிரிட்டிஷ் அரசால் திணிக்கப்பட்டது மற்றும் காங்கிரஸ் இந்த விஷயத்தில் உதவியற்றது. காங்கிரஸால் ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா ஜின்னா கூட நம்ம பேச போறோம்னு வச்சுக்கோங்க, ஜின்னா என்ன சொல்றாரு, முதல்ல காங்கிரஸ் என்பது ஒரு இந்துக்கள் கட்சின்னு ஒத்துக்கோங்க, அதுக்கப்புறம் எங்க கூட பேச வாங்க அப்படிங்கிறாரு. அதனாலதான் பேச்சுவார்த்தைக்கு யாருமே போக முடியல. எப்படி ஒத்துக்க முடியும்? காங்கிரஸ்ல மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இருக்காரு, ஜாகிர் ஹுசேன் இருக்காரு, அவ்வளவு முஸ்லீம் தலைவர்கள் இருக்காங்க, யாராலையும் போக முடியல. இருந்தாலும் 1944 ராஜகோபாலாச்சாரி அனுப்பிச்சு விட்டான். சிஆர் யார்? சி ராஜகோபாலாச்சாரி, சாணக்கியர். இவர் வந்து ஜின்னா கிட்ட பேசுறாரு, சரி ஜின்னா நீங்க சொல்றதெல்லாம் ஓகே ஒத்துக்கலாம், ஒரு பெட்டியை வச்சிருவோம், அந்த பெட்டியில மக்கள் கேட்கட்டும் பாகிஸ்தான் வேணும்னு சொல்லி ஓட்டு போட்டோம், பிளப்பசைட் வைக்கலாம், அதை வச்சு முடிவு பண்ணலாம் அப்படின்னு கேட்டோன்னு ஜின்னா வந்து ஒத்துக்க முடியாது, நான் சொன்னா பாகிஸ்தான் கொடுக்கணும். கடைசியில் ஜின்னா சொல்றாரு, ஐ அலோன் வித் ஹெல்ப் ஆஃப் மை செக்ரட்டரி, என்னோட செக்ரட்டரி என் டைபிஸ்ட்டை வச்சு பாகிஸ்தான் நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி ஜின்னா வந்து சேலஞ்ச் பண்றாரு. அடுத்து அவர்கள் பெரிய அளவிலான வகுப்பாத கலவரங்களை தவிர்க்க விரும்பினர். எஸ், வயலன்ஸ் நம்ம விரும்பல, ஆல்வேஸ் வி ஹேட் வயலன்ஸ், நம்ம அமைதியாக இருக்கணும்னு விரும்புகிறோம், ஆனாலும் என்ன பண்ணுறது. ஸோ இந்த காரணத்துக்காக தான் நம்ம வந்து பாகிஸ்தான் பிரிவினையை சரி பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். இன்னொன்று, பாகிஸ்தான் முன்னாடியே நம்ம என்ன பண்ணோம்னா முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸ் சேர்ந்து அமைச்சரவையில் இடைக்கால அமைச்சரவையில் வேலை பார்க்க ட்ரை பண்ணாங்க. இது என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இடைக்கால அமைச்சரவையில் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியை முஸ்லீம் லீக் வாங்கிட்டாங்க. அப்போ எந்த ஃபைல் போட்டாலும் பணம் எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதா? அப்போ தான் ஒரு முடிவு பண்ணாங்க, ஒன்றா சேர்ந்து இனிமேல் இருக்கிறது கஷ்டம். ஜவஹர்லால் நேரு ஃபீல் பண்ணிட்டாரு. அதனால இன்னொன்று காந்திஜி சொல்றாரு, பேசாம ஜின்னாவே பிரதமராக இருக்கட்டும் இந்தியாவுக்கு, பாபுஜி மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ பிரைம் மினிஸ்டர் காம்படிஷன்ல நிறைய பேர், சர்தார் வல்லபாய் பட்டேல், ராஜகோபாலாச்சாரி இருக்காரு, ராஜேந்திர பிரசாத் இருக்காரு. அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு ஜின்னா தூக்கி கொடுத்துடலாம்னா எப்படி ஒத்துக்க முடியும்? அந்த மாதிரி பிரச்சனையும் வந்துச்சு. 1933ஆம் ஆண்டில் பாகிஸ்தானுக்கான கோரிக்கையை விடுத்த முதல் முஸ்லீம் தலைவர் ரஹமத் அலி. ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா முதல்ல ஐடியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இக்பால், பட் இக்பால் இல்லை, அதனால இந்த நேம் காயின்டை நமக்கு எடுத்துக்கும் போது ரஹமத் அலி 33. தென் பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கையை முதலில் வைத்த காங்கிரஸ் மாநாடு. கொஸ்டின் தப்பு,
காங்கிரஸ் மாநாட்டில் கேட்கல, லாகூர் முஸ்லீம் லீக் மாநாட்டில் தான் கேட்டாங்க பாகிஸ்தான் வேணும்னு சொல்லிட்டு. நம்ம ஏன் பாகிஸ்தான் வேணும்னு சொல்லிட்டு ஐஎன்சி செஷனில் கேட்க போகிறோம்? தப்பு. அடுத்து எந்த தேதின்னு கேட்குறாங்க. ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் கான்ஃபரன்ஸினுடைய லாகூர் காங்கிரஸ் செஷனில் மார்ச் 23, 1940 ரிப்பீட்டடு, பல முறை கேட்டாங்க. தென் இந்த கேள்வி தப்பாக கொடுத்துருக்காங்க. முஸ்லீம் லீக்கோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகா கான். சார் அகா கான் தான் ஃபவுண்டரு, சலிமுல்லா கான் கிடையாது. தப்பாக கொடுத்துருக்காங்க. விச் அமாங் த ஃபாலோவிங் வாஸ் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் கம்யூனலிசம்? பிரித்தாளும் கொள்கை தான் கம்யூனலிசம். இந்தியாவில் வகுப்பாததுக்கு எது காரணம்? பிரித்தாளும் கொள்கை. யார் பண்ணது? பிரிட்டிஷ் பண்ணது. பாகிஸ்தான் என்ற சொல்லை உருவாக்கியவர் ரஹமத் அலி. ஸோ பாகிஸ்தான்கிற சொல்ல உருவாக்கினவர், ஐடியா ஆஃப் பாகிஸ்தானு. ஜின்னா வந்து டூ நேஷன் தியரியை எப்போ சொன்னார், எதுக்கு சொன்னார்? நம்ம பார்த்த 36 கேள்வியில் கிட்டத்தட்ட 20 கேள்விக்கு மேலே இதே ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து தெளிவாக பார்த்துக்கணும். 3 ஃபேக்ட்: முகமது இக்பால், ரஹமத் அலி, முகமது அலி ஜின்னா, அதுக்கப்புறம் நமக்கு மவுண்ட் பேட்டன், ராட்க்ளிஃப். இந்த 5 பேரை மட்டும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். இவ்வளோதான் பாகிஸ்தானை பற்றினது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.